ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அபி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி அப்பளப்பூ காரக்குழம்பு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கையளவுக்கு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பழுத்த தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வரமிளகா சேர்த்ததுனால பவுடர் கம்மி பண்ணிக்கலாம். சில்லி பவுட்ரை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அளவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வீட்டில் அடைச்ச குழம்பு மிளகாய் தூள் அப்படி இல்லைனா சாம்பார் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான புளிக்கரைசலாக கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க அப்பளத்தை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 அப்பளம் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா குழம்ப எண்ணெய் அப்பளம் ஃபுல்லாக குடிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டிங்க அப்படின்னா அப்பளம் நல்லா ஊறி போயிடும். குழம்போட மிக்ஸ் ஆகிடும். உண்மையாகவே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக வெந்தயத்தை நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அரைச்சி வைக்கல அப்படின்னா ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மிக்ஸ் வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக வெந்தய பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா பச்சை கருவேப்பிலையாக கொஞ்சமாக தூவி விட்டு இறக்குனா குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.